கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்குள்ளே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதுக்காக ஒரு வார்த்தை கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 122வது சங்கீதம் 122வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் ஒன்று பார்க்க முடியும். ஒரு வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. நல்ல ஒரு தேவ வசனத்தை ஆண்டவர் இந்த நாளில கூட நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம். முதலாவது, ஒரு குடும்பம்னு எடுக்கும்போது பாருங்க, அந்த குடும்பத்துல என்ன தேவைன்னா சமாதானம் தான் தேவை. அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள சமாதானம் தேவை, சுகம் தேவை. நம்ம ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குள்ள எதிர்பார்க்கிறது, இவங்ககிட்ட சொத்து இருக்கா, பணம் இருக்கா, வசதி இருக்கா, எவ்வளவு வாழ்வு வசதி இருக்குங்கிறத சொல்லி ஆண்டவரும் பார்க்க மாட்டாரு. முதலாவது, ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா கூட அதை பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம். சமாதானம் இருந்தாதான் அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் உண்டாகும். முதலாவது ஆண்டவருடைய வசனம் சமாதானம். ரெண்டாவது பாருங்க, சுகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் முதலாவது நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்போ சமாதானத்தை இழந்து தவிக்கிறவங்க எத்தனையோ பேரோ நம்ம பார்க்க முடியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம குடும்பங்கள்ல கூட சமாதானத்தை இழந்து தவிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு. ஆனா இந்த வசனத்தை பாருங்க, ஆண்டவர் அழகாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த நாளில உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார். சுகத்தை இழந்து தவிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகத்தையும் தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எங்க போய் இந்த சமாதானத்தை வாங்க முடியாது, சுகத்தை வாங்க முடியாது. இது தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், பெற்றோர்களுக்குள்ள சமாதானம். பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை இழந்து தவிக்கிறவங்க எத்தனையோ பேர், சுகம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் பார்க்க முடியும். அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம தவிக்கிறவங்க நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ பேர் சொல்றாங்க, எங்க வீட்டுல சமாதானம் இல்லை, நாங்க பிரிஞ்சு இருக்கோம், எங்க குடும்பத்துல சுகம் இல்லை, நாங்க பலவீனத்துல இருக்கோம், வியாதியில இருக்கோம். பாருங்க, சொல்ல முடியாத துக்கங்கள்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அலங்கத்துக்குள்ள சமாதானம்னு ஆண்டவர் சொல்றாரு. நல்ல ஒரு ஆண்டவர். சமாதானமும் சுகத்தையும் கர்த்தர் நமக்கு இந்த நாளில தருகிறார். அல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு சமாதானம் தேவைன்னு கேளுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு சுகம் தேவைன்னு கேளுங்க. பண வசதி அவசியம்தான், வீட்டு காரியங்கள், தேவையான காரியங்கள் எல்லாம் அவசியம்தான். ஆனா முதலாவது சமாதானத்தை தேடுங்க, ரெண்டாவது சுகத்தை தேடுங்க. இந்த ரெண்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? இதுக்கு பிற்பாடுதான் மற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆமேன். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம்னு சொன்னீங்க, உன் அரண்மனைக்குள்ள சுகம்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதன்படியாக அந்த வார்த்தையை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களுக்கு கொடுக்க கர்த்தர் நீர் பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிச்சு தந்ததுக்காக நன்றி. ஏதோ ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சுகம் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. குடும்பங்கள்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே போராட்டங்கள்ல தவிக்கிற பிள்ளைகள் உண்டு ஏசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, இந்த நாளில ஒரு சுகத்தை நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. உம்முடைய கரத்துல ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆமை ஸ்தோத்திரம் உங்க அலங்கத்துக்குள்ளேயோ சமாதானத்துக்குள்ளேயோ ஆண்டவரே சமாதானத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அரண்மனைக்குள்ளேயும் தேவனாகிய கர்த்தர் சுகத்தையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். உங்க கரத்துக்குள்ள ஆண்டவரே இம்மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே வெறுமையோடு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.